கைஸ், கடந்த 2 வருஷத்தில் நிறைய புது யூடியூபர்ஸ் வராங்க, நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும் அண்ட் உங்களுடைய டேலண்ட்டை பணமாக மாற்றணும், அதுவும் யூடியூப்பை பயன்படுத்தி அப்படின்னா தாராளமாக என்னுடைய யூடியூப் கைடன்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ட்ரி டிக்கெட் ₹9 மட்டும் சென்ட் பண்ணி என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அமௌண்ட் ₹9 மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிப்பேன். என்னுடைய கோர்ஸ் நீங்க முழுசா முடிக்கும் பொழுது ஒரு நல்ல யூடியூபரா மாற முடியும் அப்படின்ட்டு என்னால் தாராளமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய கடந்த ஆகஸ்ட் மந்த் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹1,40,000 யூடியூப்ல இருந்து மட்டும் ஒரு 70,000 வந்துச்சு, 72,000 வந்துச்சு. அது போக ஆட்ஸ்ல இருந்து ஒரு 70,000 வந்துச்சு. ஸோ 1,40,000 என்னால் ஒரு மந்த்தில் பேசிவ் இன்கமாக மட்டும் இந்த ஒரு சேனல் மட்டும் வச்சு ரன் பண்ணி சம்பாதிக்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் தாராளமாக முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ₹9 மட்டும் பே பண்ணிவிட்டு என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணுங்கள். வெபினாரில் மீட் பண்ணுவோம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நம்ம மைண்டை நம்மளோட வெற்றிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் கண்டிஷனை முழுசாக மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தூங்க போகிறப்போ சின்ன மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த சில மைண்ட் எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு மார்னிங் ரொட்டீன்ஸோட பவர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான ஈவினிங் ரொட்டீனை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுனா நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டராக மாறும்னு பல பேருக்கு தெரியாது. நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸுக்காக உங்கள் சப்கான்சியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபராக உங்களால் மாற முடியும். அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் இப்படி ரீப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுறப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது. ஹவு த சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க்ஸ். நீங்க தூங்க போறப்போ உங்களோட மைண்டோட ஒரு பார்ட் ஆஃப் ஆகிருக்கும். இதை கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தூங்கினாலும் உங்களோட மைண்டோட இன்னொரு பார்ட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதை சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். மைண்டோட ஒரு பார்ட் நாம் தூங்கும்போது மட்டும் வேலை செய்யலை. ஒரு நாளில் 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாள், வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பார்ட் வேற யாருமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சப்கான்சியஸ் மைண்டு தான். இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு 95 to 99% காரணமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் உங்களோட ஒவ்வொரு நாள் போகிறதுக்கும் கான்சியஸ் மைண்டால் கிடையாது, எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டால் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட நம்மளோட கான்சியஸ் மைண்டை விட சப்கான்சியஸ் மைண்ட் 100 டைம்ஸ் பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதை நம்மளோட ஹேபிட் மைண்டாக மாற்றுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதுவரை சப்கான்சியஸ் மைண்ட் நாம் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தானே இதுவரை இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ நாள் நான் சீக்கிரம் எந்திரிக்கல, இனி ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கும். இப்படி நம்மளோட ரொட்டீனில் இருந்து விலகிறது நம்மளை விட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சக்ஸஸுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முதலாக நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை தயார்படுத்தி ஆகணும் இல்லையா? ஆனால் நம்ம சப்கான்சியஸ் மைண்டை ஒரு ஹேபிச்சுவல் மைண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வெற்றினாலும் நம்மளால் அடைய முடியும். இப்படி நாம் பண்ண போகிற இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றப்போ உங்களோட அந்த பவர்ஃபுல்லான சப்கான்சியஸ் மைண்டையும் சக்ஸஸை அடையிறதுக்கான ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண போகிற அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, பிளான் யுவர் டே. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைய தினம் தொடங்கினதில் இருந்து முடிகிற வரை எப்படி போகணும் அப்படின்றத செட் பண்ணுங்கள். எப்போ நான் தூங்கி எந்திரிக்கணும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், முக்கியமான வேலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டேவை இன்னைக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் சரியாக இருக்கணும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டில் இருந்தே அதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் உங்களோட ஒரு டேவை வின் பண்ணணும் அப்படின்னா அந்த நாளோட மார்னிங் டைமை வின் பண்ணணும். ஆனால்
பட்சத்தில் நீங்கள் மார்னிங்கை வின் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் ஈவினிங்கை வின் பண்ணணும். அதனால் ஒரு நாளோட முடிவில் கொஞ்ச நேரத்தையாச்சும் அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்படி முன்னாடி நாள் நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய பெரிய விஷயங்களை பற்றி பிளான் பண்ணுறது உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து நம்பர் 2, ரிவ்யூ யுவர் கோல்ஸ். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது நாம் ஒரு வேலை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக ஒர்க் ஆகுது. உதாரணமாக காலையில் டீ ஆர் காஃபியை குடிச்சு எப்பயும் ஒரு நாளை தொடங்கினவங்களுக்கு ஒரு நாள் டீ ஆர் காஃபி சாப்பிடலை அப்படின்னா அந்த டேவே ஓடாது. இப்படி நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுது. அப்போது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லையும் செயல்கள்லையும் நல்ல சேஞ்சஸை கொண்டு வந்து சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்ய முடியும். அப்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா சக்ஸஸுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க கார் ஓட்டுனதையும் எழுந்து நடந்ததையும் ரீமைண்ட் பண்ணி பாருங்க. அதை ஒரே ஒரு முறை செஞ்சனால உங்களுக்கு அது பழக்கமா மாறி இருக்காது இல்லையா? ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப செஞ்சனால தான் நீங்க நடக்கிறீங்க, கார் ஓட்டுறீங்க இல்லையா? இந்த ரிப்பீட்டேஷன் ஒர்க்கை தான் இப்போ நீங்க சக்சஸுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஒரு கோல் ஒன்றை செட் பண்ணுங்க, அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. இதுல நீங்க உங்களோட மைண்டை சக்சஸுக்காக செட் பண்ணணும். உங்க கோல்ஸை எழுதி வச்சோ இல்ல ஒரு விசன் போர்டில் தினமும் பார்க்கறதன் மூலமாகவோ இல்ல தினமும் சத்தமா அந்த கோல்ஸை வாசிக்கிறதன் மூலமாகவோ உங்களோட கோல்ஸை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரணும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேஷனாக பண்ணும்போது தான் கற்றுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நைட்டு நேரம் தான் செம்மையாக ஆக்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஆக்டிவ் டைமில் நீங்கள் உங்கள் கோலை ரிவ்யூ பண்ணுங்க. நீங்கள் தூங்கினாலுமே உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் நீங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கோல்ஸுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை உங்களுக்காக ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். கைஸ், சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய ஆள் மனதை நம்ம கட்டுப்படுத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை தமிழில் குக்கு எஃப்எம்ல கேட்டேன். நீங்களும் இந்த புத்தகத்தினுடைய தமிழ் சம்மரியை குக்கு எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. RYL50 அப்படிங்கக்கூடிய நம்ம சேனல் கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 இயருக்கு 399 ரூபாய் கட்ட தேவையில்லை. பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு 1 இயருக்கு 50% ஆஃபர்ல ஜஸ்ட் 199 ரூபாய் கட்டினா போதும், தினமும் 55 பைசால. ஸோ இந்த குக்கு எஃப்எம் நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது, நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க, லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 3, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இது பெருசாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை. தேங்க்ஃபுல்லான விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு சிம்பிள் இமெயிலை அனுப்புறதா கூட இருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புறதா கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த்துக்காக, நலனுக்காக, இல்லை உங்களோட பார்ட்னருக்காக கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ஸை சத்தமாக வாசிக்கிறதாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக நிறைவான விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, எந்த குறையும் இல்லைன்னு உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்காகவும் கிரேட்ஃபுல்லாக உணர வைக்கும். இந்த கிராட்டிடியூட் எக்ஸசைஸை தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது உங்களை வெற்றிக்காக நீங்கள் செட் பண்ணுறீங்க. இந்த ப்ராக்டிஸுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் அந்த நாளில் எதெல்லாம் கிடைச்சதுக்காக பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். இதை நீங்கள் அமைதியாக தூங்குறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை யோசிச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை அந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் டைரியில் எழுதிட்டே வரலாம். அடுத்து நம்பர் 4, ஆஸ்க் கொஷன்ஸ். ஃபேமஸ் இன்வென்டர் தாமஸ் எடிசன் சப்கான்சியஸ் மைண்டை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சப்கான்சியஸ் மைண்டுக்கிட்ட ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணாமல் தூங்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் தூங்கினாலும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு விழிப்பாகவே இருக்கும். ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றியும் கவலைப்படவே கூடாது. நான் இவ்வளோ பணம் கடன் கொடுத்தவங்க கிட்ட பே பண்ணணுமே, வேலை செய்கிறப்போ ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு, நான் நினச்ச மாதிரி என்னோட வாழ்க்கை போக மாட்டேதுன்னு நினச்சி கவலைப்படவே கூடாது. இதுக்கெல்லாம் பதிலாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, தொழில் தொடங்கணுமா, இல்லை பேஷனுக்காக வேலை செய்யணுமா, அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும். அடுத்ததாக உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கிட்ட கேள்விகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கேள்வியோட படுத்ததையும் அதுக்கான பதில் உங்களுக்கு நடுராத்திரியில் கிடைச்சதையும் நினச்சி பாருங்க. நீங்கள் இப்படி கேட்டுட்டு படுக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கிடைக்கலாம், இல்லை காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் குளிக்கும் போது கூட கிடைக்கலாம். இதுதான் உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் 24/7 வேலை செய்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி சப்கான்சியஸ் மைண்டில்
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ஆன்சர்ஸ் கிடைச்சிருந்தாலோ ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வந்திருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படியெல்லாம் தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தொடர்ந்து உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால கவலைகளை நினைச்சிட்டு தூங்க போறதுக்கு பதிலா உங்களோட கரியரை பத்தின கேள்விகள், உங்க பிசினஸை பத்தின கேள்விகள், உங்க ஹெல்த்தை பத்தின கேள்விகள், உங்க ரிலேஷன்ஷிப்ஸை பத்தின கேள்விகள் அப்படின்னு எதுக்கான பதிலை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அதை பத்தின கேள்விகளை சத்தமா கேளுங்க. பதில் கிடைச்சிருச்சு அப்படின்ற நம்பிக்கையில நீங்க தூங்கணும். அந்த கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவே கூடாது. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்டை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லானதுங்க. நீங்க தூங்க போறப்போ அது உங்களோட கேள்விக்கான பதிலை தேட வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது முதல் தடவை வேலை செய்யல அப்படின்னா உடனே இந்த பிராக்டிஸை விடவே கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் செஞ்சுட்டே வாங்க. உங்க கேள்விக்கான பதில் உங்களை தேடி தானா வரும். அடுத்து நம்பர் 5, ஹிப்னோதெரப்பி. இந்த ரீப்ரோக்ராமிங் எக்ஸசைஸை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் எந்த லாங்குவேஜில் பேசுதோ அந்த மொழியில் நீங்களும் அதுகிட்ட பேசணும். இதை ஹிப்னோதெரப்பி மூலமாக தான் பண்ண முடியும். இந்த ஹிப்னோதெரப்பியில் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வேவ்ஸை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் சர்டிஃபைடு ஹிப்னோதெரபிஸ்ட் யார்கிட்டையாச்சும் போய் இந்த தெரப்பி எடுத்துக்கலாம். இல்லை ஆன்லைன் ஆடியோஸ் அவைலபிளாக இருந்தால் அதை கேட்டுகிட்டே தூங்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அது உங்களோட ப்ரோக்ராம்ஸை சேஞ்ச் பண்ணும். அதனால் 95 to 99% உங்களோட சக்ஸஸுக்கு தேவைப்படுறதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் பயன்படுத்தி உங்களால் உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5ஐயுமே பண்ண நீங்கள் விரும்பல அப்படின்னா 1-2 மட்டுமாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் ரிப்பிட்டேட்டிவ் பேசிஸில் பண்ணிட்டு வர்றப்போ உங்களோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றம் வரும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். உங்களோட பிஸ்னஸ் அண்ட் பெஸ்ட் லைஃப்லையும் உங்களோட பெரிய கனவுலையும் நிறைய வெற்றிகளை அடைய முடியும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரே நாள் நைட்டில் நடந்துராது. வெற்றின்றது ஒரே நாள் இரவில் கிடைச்சிடாது. நீங்கள் தினமும் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்றது உங்களை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் நினைக்கக்கூடிய ட்ரீம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு 2 மாதம் ஆகலாம், 4 வாரம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். அதனால இந்த ஸ்டெப்ஸை எல்லாத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இனியும் இருக்காது. கண்டிப்பா நீங்க விரும்பக்கூடிய ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பன் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.